Thank you so much for this opportunity to be with you today and to share God's word. உங்கள் மத்தியிலே இருந்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் இன்று எனக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். And to encourage you to be the powerful servants of God that God has called you to be. நீங்கள் கர்த்தருக்காக வல்லமையுள்ள ஊழியக்காரர்களாக எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் உங்களை இன்று அழைக்கிறார். We all need perseverance in the call of God upon our lives. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பிலே நாம் தொடர்ந்து நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Because we are in a spiritual battle against the devil. நாம் பிசாசுக்கு விரோதமான ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். And we have to aim to complete the call of God for our lives. நம்முடைய வாழ்க்கைக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்த அழைப்பை நாம் நிறைவேற்றி முடித்தவர்களாக செய்து முடித்தவர்களாக இருக்க வேண்டும். Because God knows everything about our calling and what he expects from us. கர்த்தர் நமக்கான திட்டம் என்ன என்பதையும் நம்மிடமிருந்து அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். And really we want to be able to say like the apostle Paul at the end of our lives. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே சொன்னதைப் போலவே நாமும் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். I have fought the good fight, I have finished the race, I have kept the faith. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். That we have succeeded in doing God's will. தேவனுடைய சித்தத்தை செய்வதில் நாம் வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். So we are in this intense battle in this world for the salvation of lost souls. அழிந்து போகிற ஆத்துமாக்களின் ரட்சிப்பிற்காக அந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். And to win this battle, Jesus Christ is building his church. இந்த யுத்தத்திலே நாம் ஜெயிக்கும்படியாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையை கட்டிக் கொண்டிருக்கிறார். And Jesus is building his church not just so that we will get to heaven, but so that he will have his witness here on earth. நாம் பரலோகத்திற்கு போவதற்காக மாத்திரம் இயேசு சபையை கட்டவில்லை. நாம் இந்த பூமியிலே இருக்கும்போது அவருக்கு சாட்சிகளாக இருக்கவும் அவர் சபையை கட்டுகிறார். We are called to be Jesus' witnesses. நாம் இயேசுவின் சாட்சிகளாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். And the greatest work in the world is the building of the church of Jesus Christ, the true believers around the world. இந்த உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு மிகச் சிறந்த வேலை அது என்னவாக இருக்கும் என்றால் ஆண்டவருடைய சபையை நாம் கட்டுவதும் அவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்வதும் விசுவாசிகளை அவருக்குள்ளாக எழுப்புவதுமே ஆகும். So thank you so much for being a part of this great work, and thank you so much for being my brother and sister in Christ. இந்த மிகச் சிறந்த பணியிலே நீங்கள் அனைவரும் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து வேலை செய்வதற்காகவும் நீங்கள் எனக்கு சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் இருப்பதற்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். We are on the same team. We are on the side of Jesus Christ, shining his light into this world. நாம் எல்லாருமே ஒரே அணியை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம். நாம் இயேசுவின் அணியை சேர்ந்தவர்கள். நாம் இயேசுவின் வெளிச்சத்தை பிரகாசிக்கிற அணியை சேர்ந்தவர்கள். But really the greatest fruit for God's kingdom comes through the sacrifices we make. நாம் கர்த்தருக்காக கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கனி அல்லது பலன் என்னவாக இருக்கும் என்றால் நாம் செய்யக்கூடிய தியாகம்தான். And today I'm going to talk about how really we need to completely sacrifice our lives for the Lord Jesus Christ. இன்றைய தினத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான உகந்த பலியாக வாழ்வது எப்படி என்பதை நாம் பார்க்க போகிறோம். And we can only do that when we receive his love and may know the depths of his sacrifice for us. நாம் இதை எப்பொழுது செய்ய முடியும் என்றால் தேவன் நமக்காக வைத்திருக்கிற அன்பை நாம் உணர்ந்து கொள்ளும் போதும் அவர் நமக்காக செய்த தியாகங்களை உணர்ந்து கொள்ளும் போதுதான் நாமும் தியாக பலியாக மாற முடியும். Jesus sacrificed everything for us. He left the glories of heaven to come and walk this earth. இயேசு கிறிஸ்து தன்னுடைய எல்லாவற்றையும் நமக்காக தியாகம் செய்தார். பரலோகத்திலே அவர் மகிமையில் இருந்தவர். அவர் எல்லாவற்றையும் துறந்து நமக்காக பூமியிலே வந்தார். He took the sins of the world upon himself to die a horrible death. அவர் உலகத்தின் அத்தனை பாவங்களையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு கோரமான மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். And really Jesus' greatest victory came
after what in the eyes of the world looked like his worst defeat. ஆண்டவருடைய உண்மையான வெற்றி எங்கே இருக்கிறது என்றால் இந்த உலகத்தின் சாத்தானை தோற்கடிப்பதில் தான் இருக்கிறது. Jesus' greatest victory came after he died. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பிறகு அவர் பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டார். In the eyes of the world that looked like a defeat. ஆனால் மற்றவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அவர் தோற்றுவிட்டார் என்று. ஆனால் சிலுவையில் மரித்ததுதான் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி. But that's what opened the door for God's greatest victory. அதுதான் நமக்காக தேவனிடத்திலிருந்து வெற்றியின் கதவை திறந்து கொடுத்தது. And sometimes through the churches, what in the eyes of the world think is a defeat, God is preparing for the church's greatest victory. சில சமயங்களிலே நமக்கு வருகின்ற பிரச்சனைகளை பார்த்து உலகத்தார்கள் நினைப்பார்கள் சபை தோல்வியை சந்தித்துக் கொண்டு இருக்கிறது என்று. ஆனால் அதன் மூலமாக கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். So we don't judge circumstances like the way the world judges circumstances. உலகம் சூழ்நிலைகளை நியாயம் தீர்ப்பது போல நாமும் நமக்கு வருகிற சூழ்நிலைகளை நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்கக்கூடாது. Because we know that Jesus Christ has given us a great promise. ஏனெனில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு மிகச்சிறந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதை நாம் அறிந்திருக்கிறோம். God's promise is that Jesus Christ is building his church and the gates of Hades will not prevail against it. தேவன் நமக்கு கொடுத்திருக்க வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தர் தம்முடைய திருச்சபையை கட்டுவார், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. But the church will still have to go the way of the cross. ஆனால் திருச்சபையானது சிலுவையின் பாதையிலே செல்ல வேண்டியதாக இருக்கிறது. And in the eyes of the world thinks the way of the cross is the way of defeat. உலகத்தார் நினைப்பார்கள் நமக்கு சிலுவையின் பாதையில் நாம் செல்லும்போது அது தோல்வியின் பாதை என்று நினைப்பார்கள். But the way of the cross is the way to the greatest victory. ஆனால் சிலுவையின் பாதை என்பது மிகப்பெரிய வெற்றிக்கு நேரான பாதையாக இருக்கிறது. My Bible reading comes from the Gospel of Mark, chapter 8. நாம் மார்க் 8ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கலாம். Verses 34 to 38. 34 முதல் 38 வரை. This is the way of the cross. இதுதான் சிலுவையின் வழியாக இருக்கிறது. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடும் கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். I'm going to be looking at the subject of losing our lives for Jesus. இயேசுவுக்காக நம்முடைய ஜீவனை இழந்து போவதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். We need to deny ourselves and take up the cross. நாம் நம்மை நாமே வெறுத்து சிலுவையை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். It's actually the people who are holding on to their lives, they're the ones in God's eyes are going to lose what God wants for them. ஒருவர் தங்களுடைய சொந்த வாழ்க்கை தங்களுடைய சொந்த இஷ்டத்தையே பிடித்து இழுத்து வைத்துக் கொண்டிருப்பார்களானால் அவர்கள் தேவன் மீதான பார்வையை இழந்து விடுவார்கள். But those who sacrifice their lives for Jesus and for the sake of the gospel, they are the ones who are walking in God's plans and purposes. ஆனால் இயேசுவுக்காகவும் சுவிசேஷத்திற்காகவும் தங்களுடைய சுய ஆசைகளை வெறுப்பவர்கள் இயேசுவினுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களாக இருப்பார்கள். And what is the most important? It is the salvation of souls. ஆத்துமாக்களை ரட்சிப்பது மிகவும் முக்கியமான காரியம். Now we have to be bold and strong and unashamed about our walk with Jesus. நாம் இயேசுவோடு கூட நடக்கிற வாழ்க்கையை குறித்து நாம் தைரியமானவர்களாகவும் பயம் இல்லாதவர்களாகவும் வெட்கப்படாதவர்களாகவும் இருக்க வேண்டும். The Apostle Paul said, I am not ashamed of the gospel because it's the power of God for the salvation of
whoever believes. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன் என்று. அவர் சொல்லுகிறார், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். So Paul was not ashamed to go to prison for Jesus. அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவுக்காக சிறைக்கு செல்வதையும் குறித்து அவர் வெட்கப்படவில்லை. It's actually many of his epistles in the Bible were written while he was in prison. அவர் சிறையில் இருந்தபோதுதான் அநேக நிருபங்களை எழுதியிருக்கிறார். And he told the Christians to rejoice. அவர் சிறையில் இருந்தபோது எழுதினதுதான் சந்தோஷமாய் இருங்கள் என்று. And Jesus told us to rejoice when we are persecuted for the sake of his name. நாம் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் உபத்திரவப்படும்போது நாம் சந்தோஷப்பட்டு களிகூர வேண்டும் என்று இயேசு நமக்கும் சொல்லுகிறார். Because great is your reward in heaven. ஏனெனில் பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். So we want our treasures to be in heaven. நம்முடைய பொக்கிஷங்களை நாம் பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். We want to produce the true fruit of God's kingdom. நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கான ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We want to be good and faithful servants of Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும். Now God has many amazing servants who have gone ahead of us. நமக்கு முன்பாக நடந்து சென்ற அநேக ஊழியக்காரர்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். And I want to talk about some of these amazing servants of God who have sacrificed their lives for the sake of God's kingdom. பரலோக ராஜ்யத்திற்காகவும் இயேசுவிற்காகவும் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த மிகச்சிறந்த ஊழியர்களை குறித்து நாம் பார்க்கலாம். And I hope that their sacrifice will help you to continue to make sacrifices for your ministry. அவர்களுடைய தியாகங்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய ஊழியத்திலும் நீங்கள் செய்ய வேண்டிய தியாகத்தை குறித்து யோசித்து பார்ப்பீர்கள். Will help you to be strong in God. தேவனுக்குள்ளாக பலனாக இருப்பதை நீங்கள் யோசிப்பீர்கள். Now the first servant of God I want to mention is John the Baptist. நாம் யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் முதலாவதாக பார்க்கலாம். And he had a special calling, and that was to prepare the world for the first coming of Jesus Christ. அவருக்கு ஒரு விசேஷித்த அழைப்பு இருந்தது. அது என்னவென்றால் இயேசுவினுடைய முதலாம் வருகைக்காக உலகத்தை ஆயத்தம் பண்ணுகிற அழைப்பு. But there are things that we have to learn from John the Baptist because we have to prepare the world for the second coming of Jesus Christ. யோவான் ஸ்நானகனிடத்திலிருந்து நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கின்றன. ஏனெனில் நாமும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக உலகத்தை ஆயத்தம் பண்ணுகிற ஊழியத்திலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். Now John the Baptist had a relatively short ministry. யோவான் ஸ்நானகன் ஊழியம் எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். Some people God gives them long ministries, some people God gives them short ministries. சிலருக்கு நீண்ட நாட்கள் ஊழியம் கொடுக்கப்படுகிறது, சிலருக்கு கொஞ்ச நாட்கள் கொடுக்கப்படுகிறது. Be faithful whatever God calls you to do. உங்களுக்கு கர்த்தர் என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்திலே நீங்கள் நிறைவான உண்மையுள்ளவர்களாக இருங்கள். But John's ministry sparked immediate success. யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் உடனடியாக வெற்றியை பெற்றுக்கொண்டது. He had such an anointing upon his preaching that the multitudes wanted to come out and hear his preaching. அவருடைய பிரசங்கத்திலே ஒரு சிறப்பான அபிஷேகம் இருந்தது. அவருடைய பிரசங்கத்தை கேட்டு திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள். You have to make sure that you are very careful when God gives you success. உங்களுக்கு வெற்றியை தரும்போது, தேவன் உங்களுக்கு வெற்றியை தரும்போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். Because sometimes when a ministry is successful, that's when the devil is sowing his seeds to pull that ministry down. சில சமயங்களிலே ஒரு ஊழியம் வெற்றியை நோக்கி செல்லும் போதுதான் சாத்தானானவன் அந்த ஊழியத்தை கீழே இழுக்கும்படியாக தன்னுடைய விதைகளை விதைக்க துவங்குகிறான். You have to be faithful to God when ministry is hard, and you have to be faithful to God when ministry is successful. உங்களுடைய ஊழியத்திலே நீங்கள் உபத்திரவங்களை சந்திக்கும் போது நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். அதே போல உங்களுடைய ஊழியத்திலே நீங்கள் வெற்றிகளை காணும் போதும் அவருக்கு தொடர்ந்து உண்மையாகவே இருக்க வேண்டும். And John the Baptist had the correct attitude. யோவான் ஸ்நானகன் ஒரு சரியான மனப்பான்மை கொண்டவராக இருந்தார். Because when Jesus' ministry became more successful than his, he was not full of jealousy of that other ministry. யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம்
அதிகமாக விரிவடைந்ததை பார்த்தபோது யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்து பொறாமைப்படவில்லை. He knew that Jesus would have to become greater and he would have to become less. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இயேசு பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லுகிறார். His joy was in seeing Jesus Christ's ministry become great. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியங்கள் மிகச் சிறந்த வல்லமையானவர்களாக மாறுவதில் அவர் மகிழ்ச்சி அடைந்தார். And John the Baptist was a very faithful man of God. யோவான் ஸ்நானகன் தேவனுக்கு மிகச் சிறந்த உண்மையானவராக வாழ்ந்தார். And God gave him a very hard job to do. தேவன் அவருக்கு ஒரு கடினமான வேலையை கொடுத்திருந்தார் செய்வதற்காக. He now had to confront the sexual sin of the king. அவர் அந்த தேசத்திற்கு அதிபதியாக ராஜாவாக இருந்த அரசனுக்கு அவர் செய்த பாவத்தை குறித்து சொல்வதற்கு அவருக்கு வேலை கொடுக்கப்பட்டது. He had to rebuke the king because of his sin, even though that would put him in great danger. அவருக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போவதாக இருந்தாலும் கூட இந்த ராஜாவிடத்திலே அவர் செய்கிற பாவத்தை அவர் கண்டித்து உணர்த்த வேண்டியவராக இருந்தார். And Jesus Christ needs the true prophets like John the Baptist, particularly in the Western nations. இந்த யோவான் ஸ்நானகனை போலவே உண்மையான தீர்க்கதரிசிகளை கர்த்தர் விரும்புகிறார், விசேஷமாக இந்த மேற்கத்திய நாடுகளிலே. The devil has sought to lead the Western nations astray by dishonoring the holiness of the covenant of marriage. இந்த மேற்கத்திய நாடுகளிலே திருமண உடன்படிக்கையை அவமதிக்கிறவர்களாக அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போனவர்களாக இருக்கிறார்கள். And while the world is promoting sexual sin in many Western countries, the church has to promote sexual purity and holiness to the covenant of marriage. இந்த உலகமானது இப்படிப்பட்ட பாவங்களிலே விபச்சார பாவங்களிலே மக்களை தள்ளி கொண்டு இருக்கும்போது நம்முடைய திருச்சபையானது இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து முழுவதுமாக விலகினவர்களாக முழுவதுமாக பரிசுத்தமுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். And even in my own country, the world will hate the church when the church speaks the truth. என்னுடைய சொந்த தேசமான நியூசிலாந்து தேசத்திலேயும் கூட உண்மையான சத்தியத்தை திருச்சபையில் பேசும்போது அவர்கள் திருச்சபைக்கு வருவதை வெறுக்கிறார்கள். Because many people want to ignore God and do their own thing, follow their own path. ஏனெனில் பெரும்பாலான ஜனங்கள் தேவனை நிராகரித்து தங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி வாழவே விரும்புகிறார்கள். But John the Baptist was not afraid to confront the king, even though he would end up in prison. ஆனால் யோவான் ஸ்நானகன் அது ராஜாவாகவே இருந்தாலும் அவருடைய பாவத்தை குறித்து கண்டிப்பதற்கு அவர் தைரியமுள்ளவராக இருந்தார். Now, while he was in prison, it's almost like he was attacked with a moment of doubt. அவர் சிறையில் இருந்தபோதுதான் அவருக்கு சந்தேகம் என்னும் ஒரு பயம் அவரை ஆட்கொண்டது. So maybe he didn't expect that he would have to suffer. அவர் பாடுபட வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்த்திருக்காமல் இருக்கலாம். Maybe many Christians have a wrong expectation that they don't expect that we might have to suffer for Jesus Christ when we take up our cross. அநேக கிறிஸ்தவர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள். நாம் சிலுவையின் பாதையில் செல்லுகிறோம் என்றால் நாம் உபத்திரவத்தினூடாக செல்ல வேண்டும், உபத்திரவங்கள் நமக்கு வரும் என்பதை அவர்கள் எதிர்பார்க்காதவர்களாக இருக்கிறார்கள். But even while John the Baptist was in prison, he was actually boldly preaching inside the prison walls. ஆனால் யோவான் ஸ்நானகன் சிறையில் இருந்த போதும் கூட அவர் தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். And sometimes the king would actually like to come and listen to John the Baptist preaching. யோவான் ஸ்நானகன் சிறையில் இருந்த போது சில வேளைகளிலே அந்த ராஜாவும் வந்து அவருடைய பிரசங்கத்தை கேட்க ஆசைப்படுகிறவராக இருந்தார். Some people like to listen to the truth even though they don't repent and follow the truth. சில ஜனங்கள் சத்தியத்தை கேட்பதற்கு ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கேட்டாலும் அதனால் அவர்கள் மனம் திரும்புவதற்கு அவர்களுக்கு விருப்பமில்லை. That's why we've even got to work very hard in the Word of God to make sure that actually every Christian in our church is actually a true Christian. எனவே தான் ஊழியர்களாகிய நாம் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாருமே உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களா என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. My prayer for my church that I pastor in New Zealand is, God, don't let any of my congregation go to hell.
என்னுடைய சபையிலே என்னுடைய விசுவாசிகளுக்காக நான் ஜெபிக்கிற ஜெபம் என்னவென்றால், ஆண்டவரே என்னுடைய சபையிலிருந்து ஒரு விசுவாசி கூட நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்று நான் ஜெபிக்கிறேன். Because people can listen to the truth without surrendering their hearts to the lordship of Jesus Christ. ஏனெனில் அநேக ஜனங்கள் சத்தியத்தை கேட்கிறார்கள், ஆனால் தேவனுடைய கர்த்தத்துவத்திற்கு தங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்காதவர்களாக இருக்கிறார்கள். And that's because they're not willing to deny themselves and take up their cross. எனவேதான் அவர்கள் தங்களுடைய சொந்த விருப்பங்களுக்கு மரித்து சிலுவையை எடுத்துக்கொள்ள விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். They will join with other Christians who are taking up their cross, but they don't want to take up a cross. சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள், ஆனால் தாங்கள் தங்களது சிலுவையை எடுத்துக்கொள்ள மறுக்கிறார்கள். So we have to be very prayerful even about those that God has already given us in our churches. நம்முடைய திருச்சபையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசிகளுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. We need our churches to be alive with the reality of the presence of Jesus Christ. நம்முடைய திருச்சபைகளிலே கர்த்தருடைய பிரசன்னம் இருப்பதையும் நம்முடைய விசுவாசிகள் அவருடைய பிரசன்னத்தில் நடப்பதையும் நாம் உறுதி செய்ய வேண்டும். And the truth of his word going into our hearts like a sword. கர்த்தருடைய சத்தியம் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக ஒரு பட்டயத்தை போல செல்லுகிறது. So John the Baptist was hated for his preaching. யோவான் ஸ்நானகன் அவருடைய பிரசங்கத்திற்காக அநேகரால் வெறுக்கப்பட்டார். And he was particularly hated by the woman that Herod had unlawfully taken as his wife, who was already a married woman. குறிப்பாக அந்த ஏரோது திருமணம் பண்ணியிருந்த அவருடைய சகோதரி மனைவி இந்த யோவான் ஸ்நானகன் மீது அதிக வெறுப்புடையவராக இருந்தார். And when her daughter did a seductive dance and Herod made such a foolish promise to give her whatever she wanted, அந்த ஏரோது நாளின் பிறந்த நாளிலே ஏரோதியாளின் குமாரத்தி நடனமாடின போது அந்த ராஜா நீ என்ன கேட்டாலும் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். the mother asked the daughter to request for the head of John the Baptist. அந்த ஏரோதியாள் மகளிடத்தில் சொல்லுகிறார், யோவான் ஸ்நானகனின் தலையை கேள் என்று. And in one sense, that's what the world is going to do with the church in the end times. கடைசி காலங்களிலே இந்த உலகமானது திருச்சபைக்கு என்ன செய்ய போகிறது? The world wants the head of the church to be cut off. இந்த உலகமானது இந்த நம்முடைய தலைகளை வாங்க ஆசைப்படுகிறதாக இருக்கிறது. And in one sense, Jesus Christ is the head of the church and they are fighting against Jesus. இயேசு கிறிஸ்து தான் திருச்சபையின் தலையாக இருக்கிறார். எனவே அவர்கள் இயேசுவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். But in the natural, we are warned that the Antichrist will chop off many people's heads. ஆனால் உண்மையிலேயே அந்த அந்தி கிறிஸ்துவானவன் அநேகருடைய கிறிஸ்தவர்களுடைய தலைகளை வெட்டுகிறவனாக இருப்பான். And in recent years, that has been happening in some of the Middle Eastern countries. மத்திய கிழக்கு நாடுகளிலே இது தற்போது அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. The heads of Christians have been chopped off. கிறிஸ்தவருடைய தலைகளை அப்படியே வெட்டி கொண்டு இருக்கிறார்கள். But great is the reward and the fruit that comes out of sacrifice. ஆனால் தியாகத்தின் மூலமாக வருகிற பலனும் ஆவிக்குரிய கனிகளும் அது சிறப்பானவைகளாகவே இருக்கின்றன. True sacrifice for Jesus always leads to reaping eternal fruit. இயேசுவுக்காக நாம் உண்மையான தியாகத்தை நாம் செய்வோம் என்றால் நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிறவர்களாக மாறுகிறோம். Maybe when John the Baptist was in prison, he was thinking, "Oh, my ministry has been a failure." ஒருவேளை யோவான் ஸ்நானகன் சிறையில் இருக்கும்போது நினைத்திருக்கலாம் என்னுடைய ஊழியம் தோல்வியில் முடிந்து விட்டதோ என்று. Maybe he was expecting the kingdom just to break forth and take over the Roman Empire right there and then. அவர் ஊழியம் செய்யும்போது நினைத்திருக்கலாம் அந்த கிறிஸ்துவின் அரசாட்சியினாலே இந்த ரோம அரசாங்கம் வீழ்ந்து கிறிஸ்துவின் அரசாட்சி அங்கு நிலை பெறும் என்று. So while he was in prison and thinking that his ministry was a failure, he had to overcome the attack of doubt. அவர் அந்த சிறையில் இருக்கும்போது தன்னுடைய ஊழியம் தோல்வியாக இருக்குமோ என்று நினைத்த அந்த வேளையிலே அவர் சந்தேகத்தின் பிடியிலிருந்து வெளியே வர வேண்டியவராக இருந்தார். Sometimes when your ministry looks like a failure, that's when Jesus is preparing you for your greatest victory.
ஒருவேளை நீங்களும் கூட உங்களுடைய ஊழியத்திலே தோல்வியை காண்கிறோமோ என்று சொல்கிறதான நிலைக்கு நீங்கள் வரும்போதுதான் கர்த்தர் உங்களை அதிலிருந்து வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். And John the Baptist, when his disciples meet him in prison, he sends them to take a question to Jesus. யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் அவரை சிறையில் வைத்து பார்த்தபோது அவர் இயேசுவினிடத்தில் கேட்கும்படியாக ஒரு கேள்வியை தனது சீஷர்களிடத்தில் சொல்லி அனுப்புகிறார். Are you truly the one, or should we expect someone else? நீ வர வேண்டியவர் உண்மையிலேயே நீர்தானா அல்லது வேறொருவருக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டுமா என்ற கேள்வி. He was probably thinking, why am I still in prison if the Messiah is here? அவர் ஒருவேளை நினைத்திருக்கலாம், மேசியா வந்திருந்தார் என்றால் நான் ஏன் இன்னும் சிறையில் இருக்கிறேன் என்று. He didn't realize that God brings his greatest fruit through the sacrifice of our lives. அவர் தன்னுடைய சிறப்பான ஆவிக்குரிய பலன் தன்னுடைய தியாகத்தின் மூலமாக தான் வருகிறது என்பதை அவர் அந்த வேளையிலே உணராமல் இருந்தார். And Jesus sent reports back to John the Baptist in prison of the great mighty miracles and healings that were taking place. இயேசு யோவான் ஸ்நானகனின் சீஷர்களுக்கு என்ன பதில் சொல்லி அனுப்புகிறார்? அங்கு நடக்கிற அற்புதங்களை எல்லாம் சொல்லி அவருக்கு அனுப்புகிறார். And Jesus said to John, blessed is the one who does not fall away on account of me. So Jesus says, blessed is the one who does not fall away on account of me. Some people have fallen away from ministry because of wrong expectations. சிலர் ஊழியத்தில் இருக்கிறவர்கள் இடறி போகிறார்கள். எதனால் என்றால் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் தவறானவைகளாக இருக்கின்றன. So that's why we've got to deny ourselves, take up our cross. எனவேதான் நாம் நம்மை நாமே வெறுத்து நம்முடைய சிலுவையை எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். John the Baptist went from the height of revival and great success in ministry to then being in prison. யோவான் ஸ்நானகன் சிறையில் இருப்பதற்கு முன்பாக அவர் அநேக வெற்றிகளை கண்டார். அவரிடத்திலே திரளான ஜனங்கள் கடந்து வந்தார்கள். No matter what you go through in ministry, you need to be so strong in God that you will stand firm. நீங்கள் ஊழியத்திலே வெற்றியின் பாதையில் செல்லலாம் அல்லது தோல்வியின் பாதையில் செல்லலாம். உடைய ஊழியத்தின் பாதை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நீங்கள் இயேசுவுக்குள் உறுதியாக நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். So while he was here on earth, John the Baptist might have thought that his ministry was a failure. அந்த சிறையில் இருக்கும்போது யோவான் ஸ்நானகன் நினைத்திருப்பார், உண்மையிலேயே நான் இந்த ஊழியத்தில் தோற்று போய்விட்டேன் என்று. But in the eyes of God, the ministry of John the Baptist is one of the greatest ministries. ஆனால் தேவனுடைய பார்வையிலே யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் ஒரு மிகச் சிறந்த ஊழியமாகவே பார்க்கப்பட்டது. And it's a ministry for us to learn from and be inspired in our ministries. இன்றைய நாட்களிலும் கூட நாம் அனைவரும் அவருடைய ஊழியத்தை பார்த்து கற்றுக்கொள்ளவும் உற்சாகம் அடையவும் யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் மிகச் சிறந்த ஊழியமாக இருக்கிறது. When Jesus Christ heard that John the Baptist had died, Jesus spent a whole night in prayer. யோவான் ஸ்நானகன் மரித்து போனதை இயேசு கேள்விப்பட்ட போது இயேசு இரவு முழுவதுமாக ஜெபத்திலே தரித்திருக்கிறார். There must have been a sense in which Jesus Christ was grieved that John the Baptist died. யோவான் ஸ்நானகன் மரித்ததை நினைத்து இயேசு வருத்தப்பட்டார், வியாகுலப்பட்டார் என்று தோன்றுகிறது. But Jesus knew that that was a part of the plan and purpose of God the Father. ஆனால் இயேசுவுக்கு தெரியும் நடக்கின்ற எல்லாவற்றிலேயும் தேவனுடைய பங்கும் சித்தமும் இருக்கிறது என்பது. But there are some beautiful scriptures that speak of the fruit of the ministry of John the Baptist. ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தின் மூலமாக கிடைத்த சிறந்த ஆவிக்குரிய பலன்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. And we read this in John chapter 10. இதை நாம் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். Verses 40 to 42. 40 முதல் 42 வரை. யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே
யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். அநேகர் அவரிடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாயிருக்கிறது என்றார்கள். அவ்விடத்திலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசமுள்ளவர்கள் ஆனார்கள். So this is when Jesus Christ was being persecuted by the religious leaders of Jerusalem. எருசலேமில் இருந்த மத போதகர்களால் இயேசு போராட்டத்திற்குள்ளாக சென்றிருந்த காலகட்டம் அது. So he goes back to the place where John the Baptist had done his ministry. எனவே அவர் யோர்தானுக்கு அக்கறையிலே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு வந்து தங்குகிறார். And it's there we find that the hearts of the people are open to receive Jesus Christ. அந்த இடத்திலே இருந்த ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தை இயேசுவிற்கு நேராக திறந்து அவரை ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள். And they remember the words of John the Baptist. அவர்கள் யோவான் ஸ்நானகனுடைய வார்த்தைகளையும் பிரசங்கங்களையும் நினைவு கூறுகிறார்கள். Even though John was dead, his words were alive. யோவான் ஸ்நானகன் மரித்த போதிலும் அவருடைய வார்த்தைகள் அங்கு உயிரோடு வேலை செய்து கொண்டிருந்தது. And they acknowledged that John the Baptist never did great healings or outward miracles. அவர்கள் சொல்லுகிறார்கள், யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை என்று ஒத்துக்கொண்டார்கள். But everything that John said about Jesus, they acknowledged to be the truth. ஆனாலும் அவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாயிருக்கிறது என்று. And we are told that in that place many believed in Jesus. வாசிக்கிறோம், அவ்விடத்திலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். That speaks to me of the power of witnessing. இதுதான் சாட்சி பகர்வதின் வல்லமையை எனக்கு கற்றுத் தருகிறது. Particularly to encourage us to share the gospel with unbelievers. அவிசுவாசிகளிடத்திலே சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு இது நமக்கு உற்சாகத்தை தருகிறது. Sometimes when we share the gospel with unbelievers, they repent and turn to the Lord and praise God for that harvest. சில வேளைகளிலே நாம் அவிசுவாசிகளிடத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அவர்கள் உடனடியாக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். But sometimes when we share with unbelievers, they reject and say, no, I don't want to listen whatsoever. And they even get angry with you. ஆனால் சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் நம்மை புறந்தள்ளுகிறார்கள், எனக்கு இதை கேட்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். But that's when you have to trust God that a seed has been sown. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது என்னவென்றால் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு விதை விதைக்கப்பட்டிருக்கிறது என்று. And even though it looks as if the seed has accomplished nothing, you have to trust God that you've planted a seed into that person's heart. நீங்கள் விதைத்த விதையானது எந்த வேலையும் செய்யாதது போல உங்களுக்கு தோன்றினாலும் இயேசுவிற்காக நீங்கள் அவருடைய உள்ளத்திலே ஒரு விதையை விதைத்ததை நினைத்து நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். This is what I first found when I was doing ministry in my country of New Zealand. நான் நியூசிலாந்து தேசத்திலே முதலாவதாக ஊழியம் செய்து கொண்டிருந்த போதும் இவ்விதமான அனுபவத்தை தான் நான் சந்தித்தேன். I was sharing the gospel with so many, but it didn't seem like I was winning many converts. நான் அநேகருக்கு திரளான ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். ஆனாலும் யாரும் ரட்சிக்கப்பட்டதை நான் காணவில்லை. The few people that I did lead to Jesus soon died. நான் ஒரு சிலரை இயேசுக்குள்ளாக வழி நடத்தி இருந்தேன், அவர்களும் சீக்கிரமாக மரித்து போய் விட்டார்கள். At least God encouraged me that I have more converts in heaven than I have down here on earth. அதன் மூலமாக கர்த்தர் என்னை என்ன உற்சாகப்படுத்தினார் என்றால், என்னால் ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகர் பரலோகத்தில் இருக்கிறார்கள், பூமியில் இல்லை என்றாலும் கூட என்று. But I persevered in being an evangelist and I persevered in sowing seeds. நான் ஒரு சுவிசேஷகனாக இருப்பதிலே உறுதியாய் நிலைத்திருந்தேன், விசுவாச விதைகளை விதைப்பதில் உறுதியாய் நிலைத்திருந்தேன். And then it was after about 5 to 10 years later, God began to show me the fruit of my sharing the gospel. அவ்விதமாக நான் சுவிசேஷகனாக ஊழியம் செய்து கொண்டிருந்த 5 வருடங்கள் 10 வருடங்கள் கழித்து என்னுடைய ஊழியத்தின் அறுவடையை நான் என்னுடைய கண்களால் காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். And as I visited many churches, I would meet people there who I had shared the gospel to them out in the streets, outside the nightclubs, when they were lost in the world, but now I meet them in church.
நான் அந்த சுவிசேஷனாக பணி செய்து அநேக வருடங்கள் கழித்து திருச்சபைகளுக்கு செல்லும்போது நான் அவர்களை பார்த்தேன். அவர்கள் அவிசுவாசியாக, தேவனை அறியாதவர்களாக, இரவு நேர விடுதிகளிலும் அவர்கள் பாவத்திலும் இருந்தபோது நான் அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்திருந்தேன். இப்பொழுது நான் அவர்களை திருச்சபையில் காண்கிறேன். Witnessing for Jesus is never in vain. இயேசுவுக்காக நீங்கள் சாட்சி பகருவது ஒருபோதும் வீணாக செல்லாது. Even if a person gets angry with you, they just don't want to listen, you trust God that a powerful seed has been sown into their heart. நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்போது அவர்கள் உங்கள் மீது கோபப்படலாம் அல்லது உங்களிடத்தில் திரும்பி எதிர்த்து பேசலாம். ஆனாலும் அந்த வேளையிலே நீங்கள் இயேசுவே உமக்காக நான் ஒரு விதையை விதைத்திருக்கிறேன் என்று சந்தோஷமாக தேவனை நோக்கி பார்த்தவர்களாக இருக்க வேண்டும். God gave me the opportunity to briefly or quickly share the gospel with our New Zealand previous Prime Minister. நியூசிலாந்து தேசத்தின் முன்னாள் பிரதமரோடு கூட ஒரு சிறிய சந்திப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதிலே நான் அவர்களுக்கு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டேன். I encouraged her in the short time that I had to believe in Jesus and be the friend of God. எனக்கு கிடைத்த அந்த குறுகிய தருணத்திலே நான் சொன்னேன், இயேசுவை விசுவாசியுங்கள், தேவனுக்கு நண்பனாக இருங்கள் என்று. And she simply said to me, "Have a good day," and walked away. ஆனால் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். But I thanked God for giving me that opportunity to sow that seed. ஆனாலும் அந்த விதையை விதைக்கும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினேன். I was then able to meet the opposition leader. அந்த எதிர்க்கட்சியில் இருந்த தலைவரையும் நான் பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. And he actually confesses to being a Christian, and I was able to just quickly pray a prayer of blessing with him. அவர் தன்னை கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். எனவே நான் அவரிடத்திலே ஜெபிப்பதற்கும் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கும் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. And he won the last election, so God's blessing and favor is there. அவர் போன முறை எதிர்க்கட்சியில் இருந்தார். இப்பொழுது அவர் ஜெயித்து எங்களுடைய நாட்டின் தலைவராக இருக்கிறார். அவர் மூலமாக கர்த்தருடைய தேசத்தை ஆசீர்வதித்து வருகிறார். So we need to sow seeds. எனவே நாம் சுவிசேஷ விதைகளை விதைக்கிறவர்களாகவே எப்போதும் இருக்க வேண்டும். And it's the place where John the Baptist sowed the seeds is actually where Jesus got so much fruit. இங்கு நாம் பார்க்கிறோம், யோவான் ஸ்நானகன் சுவிசேஷ விதைகளை விதைத்திருந்தார். இயேசு அங்கு வந்து அறுவடையை காண்கிறார். When John the Baptist was about to die in prison, he didn't know all the fruit that was going to come from his ministry. யோவான் ஸ்நானகன் சிறையிலே மரித்தபோது அவர் தன்னுடைய ஊழியத்தின் பலனை அவர் பார்க்கவில்லை. But he was sacrificing his life for Jesus. ஆனால் அவர் இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார். Now we find many years later, அதற்கு பின்பாக அநேக வருடங்களுக்கு பின்பாக, when the apostle Paul is doing his ministry work to Ephesus, இந்த எபேசு திருச்சபையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்கிறார். he finds some disciples, some believers. அங்கு சில விசுவாசிகளையும் சீஷர்களையும் பார்க்கிறார். But he realizes that they don't understand very much of the greater truths that are coming through the gospel. அவர்கள் விசுவாசிகளாக இருந்த போதிலும் சுவிசேஷத்தை பற்றிய முழு அறிவையும் பெற்றிராதவர்களாக பார்த்தார். But he finds a group of disciples of John the Baptist. யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்களையும் அங்கு காண்கிறார். Ephesus is so far away from Jerusalem, from Israel, from the Jordan River. எருசலேமை விட்டும் யோர்தான் நதியை விட்டும் இந்த எபேசுவானது மிக தொலைவில் இருக்கிறது. Ephesus is in Turkey. எபேசு துருக்கியில் இருக்கிறது. And when Paul doing his missionary journey so far into Turkey, he finds disciples there of John the Baptist. பவுல் அப்போஸ்தலன் மிக நீண்ட பயணமாக துருக்கி தேசத்திற்கு சென்று தன்னுடைய மிஷனரி ஊழியத்தை செய்தபோது அங்கு யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்களை பார்க்கிறார். That speaks to me of the powerful influence that the ministry of John the Baptist had. இதன் மூலமாக யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் எவ்வளவு வல்லமையுள்ளதாக இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். Now, because they only understood John's baptism, he teaches them more about the gospel.
அவர்கள் யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்நானத்தை பற்றி மாத்திரமே அறிந்தவர்களாய் இருந்தபடியினாலே பவுல் அவர்களுக்கு இன்னும் அதிகமாக சுவிசேஷத்தை கற்றுக் கொடுக்கிறார். He water baptizes them in the name of Jesus Christ. அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறார். And then he places his hands on them to be filled with the Holy Spirit. பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்து பரிசுத்த ஆவியினால் அவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறார். And the power and the presence of the Holy Spirit comes upon these men. அந்த சீஷர்கள் மீது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் அபிஷேகம் வந்து இறங்கினது. And that is really the beginning of the church in Ephesus. இதுதான் எபேசு திருச்சபையின் ஆரம்பமாக இருக்கிறது. When John the Baptist was about to die in prison, he didn't know he would be, through his influence, planting churches in Ephesus. யோவான் ஸ்நானகன் சிறையிலே மரித்து போய்விட்டார். அந்த நேரத்தில் அவருக்கு தெரியாது நம்முடைய பிரசங்கத்தின் மூலமாக துருக்கியில் உள்ள எபேசிலே திருச்சபை துவங்க போகிறது என்று. When you're sowing seeds for the kingdom of God, you never know where those seeds may go. நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்காக தொடர்ந்து சுவிசேஷ விதைகளை நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் விதைத்து கொண்டே இருங்கள். உங்களுடைய அறுவடை எங்கெல்லாம் இருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கவே முடியாது. And actually this is why I'm actually enjoying looking at your faces today and sowing seeds. எனவே தான் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது எனக்கு அதிக சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் அனைவருமே சுவிசேஷ விதையை விதைக்கிறவர்களாகவே இருக்கிறீர்கள். Because whenever we preach, we are sowing seeds. நாம் பிரசங்கிக்கும் போதெல்லாம் தேவனுடைய சுவிசேஷ விதையை விதைக்கிறவர்களாக இருக்கிறோம். That might make someone more strong in their ministry. சில வேளைகளிலே சிலரை ஊழியத்திலே நாம் கட்டி எழுப்புகிறவர்களாக இருக்கிறோம். That might help someone to persevere and not give up. சிலரை வந்து தங்களுடைய போராட்டத்தின் பாதையிலே அவர்கள் தேவனை விட்டு விலகி செல்லாமல் உறுதியாக நிற்பதற்கு நாம் உற்சாகப்படுத்துகிறோம். That might release a fresh anointing for someone's ministry. சில வேளைகளிலே சிலருடைய ஊழியத்திலே நாம் புதிய அபிஷேகத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். Might help you to become like John the Baptist, but preparing the world for the second coming of Jesus Christ. நீங்களும் கூட இயேசுவின் இரண்டாம் வருகைக்காக யோவான் ஸ்நானகனைப் போலவே வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறீர்கள். If you're going through a hard time in ministry, or if you're having great success in ministry, keep your eyes fixed on Jesus. நீங்கள் ஊழியத்திலே இப்பொழுது கடினமான பாதையில் செல்கிறீர்களா? உங்களுடைய கண்களை இயேசுவின் மீதே தொடர்ந்து பதிய வையுங்கள். நீங்கள் சிறப்பான வெற்றியை காண போகிறீர்கள். Because all of us have to make Jesus greater and we become less. நாம் அனைவருமே சொல்ல வேண்டியது என்னவென்றால் இயேசு பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். Exalt the Lord Jesus Christ through your ministry. உங்களுடைய ஊழியத்தின் மூலமாக இயேசுவை உயர்த்துங்கள். Know the greatness of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் மகத்துவத்தையும் உணர்ந்து கொள்ளுங்கள். All of us are unworthy to bow down and untie Jesus' sandals. நாம் அனைவருமே நீங்களும் நானும் இயேசுவின் பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் பாத்திரன் அல்லாதவர்களாகவே இருக்கிறோம். John the Baptist felt so unworthy in the glorious presence of the Messiah. மேசியாவினுடைய மகிமையான பிரசன்னத்தை உணர்ந்து கொண்ட யோவான் ஸ்நானகன் தன்னை தகுதி இல்லாதவன் என்று அறிக்கை செய்கிறார். He was shocked that he was asked to water baptize Jesus. இயேசு தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெற வந்தபோது யோவான் ஸ்நானகன் அதிர்ச்சி அடைகிறார். Jesus, you should be baptizing me. I'm unworthy. இயேசுவே நீங்கள் தான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறார். But Jesus had to fulfill righteousness. ஆனால் இயேசு எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டியவராக இருந்தார். And Jesus got baptized for us because everything Jesus does is an example for us. இயேசு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். ஏனென்றால் இயேசு தான் நாம் பின்பற்ற வேண்டிய சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார். நமக்காக அவர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். If you feel unworthy to follow Jesus because maybe you have sinned, ஒருவேளை நீங்கள் பாவம் செய்தது நிமித்தமாக இயேசுவை பின்பற்றுவதற்கு நான் தகுதி இல்லை என்று உணர்கிறீர்களா? there are even times when pastors have to come to a place of fresh repentance. சில வேளைகளிலே போதகர்கள் கூட ஒரு புதிதான மனம் திரும்புதலுக்குள்ளாக வர வேண்டிய தருணங்கள் இருக்கிறது.
Instead of hiding one's sin like King David tried to do, தாவீது ராஜா தன்னுடைய பாவத்தை மறைப்பதற்கு முயற்சி செய்ததைப் போல நாம் இருக்க வேண்டாம். you have to acknowledge that you are unworthy so Jesus can forgive you. நாம் தகுதி இல்லாதவர்கள் என்பதை அறிக்கை செய்யும்போது இயேசு நமக்கு மன்னிப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். It's extremely sad when I hear about a pastor or a worship leader has fallen into adultery or some other kind of sin. சில வேளைகளிலே போதகர்கள் அல்லது ஆராதனை தலைவர்கள் பாவத்திலே விபச்சார பாவத்திலே விழுவதை கேள்விப்படுகின்ற போது மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. The sad thing is if they don't come to true repentance. ஆனால் உண்மையான வருத்தம் எது என்றால் அவர்கள் உண்மையாக மனம் திரும்பவில்லை என்றால் அது அதிக வருத்தமாக இருக்கிறது. Or if they think that their sin doesn't matter. அவர்கள் ஒருவேளை இந்த பாவம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று நினைத்து விடலாம். And that at first is what happened with King David. தாவீது ராஜாவுக்கு முதலாவதாக இதுதான் நடைபெற்றது. And God raised up a prophet filled with wisdom but to rebuke King David. தேவன் ஒரு தீர்க்கதரிசியை ஞானத்தினால் நிறைந்த தீர்க்கதரிசியை எழுப்பி தாவீது ராஜாவை கண்டித்து உணர்த்தினார். And King David came to a place of deep repentance. தாவீது ராஜா உண்மையாகவே முழு இருதயத்தோடும் கூட மனம் திரும்புதலுக்கு நேராக கடந்து வந்தார். The sad thing is when Christians in ministry have sinned, but they have not come to that place of deep repentance. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் பாவம் செய்துவிட்டால் அதிலே இருந்து மனம் திரும்பி உண்மையாக தேவனை நோக்கி மனம் திரும்புவதற்கு அவர்கள் வருவதற்கு மறுக்கிறார்கள். And it's probably because they are not coming into the full presence of Jesus. அது ஏன் இவ்விதமாக நடக்கிறது என்றால் அவர்கள் இயேசுவின் பிரசன்னத்திற்குள்ளாக முழுமையாக வராதவர்களாக இருக்கிறார்கள். They are doing ministry but they are avoiding Jesus. அவர்கள் ஊழியத்தை செய்கிறார்கள் ஆனால் இயேசுவை புறம் தள்ளுகிறார்கள். They are avoiding coming into the close relationship to really hear his voice. தேவனுடைய சத்தத்தை அவர்கள் தங்களுடைய சொந்த காதுகளால் கேட்பதை அவர்கள் தவிர்த்து தேவனுக்கு அருகில் வருவதை அவர்கள் தவிர்க்கிறார்கள். And it's almost like they have closed the door. அவர்கள் தங்களுடைய இருதய கதவை இயேசுவுக்கு பூட்டினவர்களாக இருக்கிறார்கள். And that's why there are even some churches where Jesus says, I am knocking on the door, let me into my church. எனவே தான் சில திருச்சபைகளை பார்த்து சொல்லுகிறார், இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறேன், தயவு செய்து கதவை திறந்து என்னை உள்ளே வர அனுமதியுங்கள் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். If we have sinned, we have to be honest about our sin. நாம் பாவம் செய்தோம் என்றால் நம்முடைய பாவத்தை ஒத்துக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். We have to come before Jesus Christ and know that we are unworthy. நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து நான் தகுதி இல்லாதவன் என்று சொல்ல துணிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். But when the unworthy person truly surrenders before Jesus, Jesus can wash their heart clean. தகுதி இல்லாத நபர் இயேசுவின் முன்பாக உண்மையாக வந்து தன்னை அர்ப்பணிக்கும் போது இயேசு அவர்களை அத்தனை பாவங்களும் அவர்களை கழுவி சுத்திகரிக்கிறார். When there is true repentance, Jesus can give a person a second chance in ministry. ஒரு மனிதர் உண்மையாகவே தன்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்புவார் என்றால் அவர் உண்மையாக ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் இரண்டாவது வாய்ப்பை கொடுக்கிறார். But if there is not true repentance, that person is in danger of becoming like Judas Iscariot. ஆனால் அந்த மனம் திரும்புதல் உண்மையான மனம் திரும்புதலாக இல்லாத பட்சத்தில் அவர் யூதாஸ் காரியோத்தை போல மாறுவதற்கான அபாயம் இருக்கிறது. I believe that Judas Iscariot was given a last chance to repent. யூதாஸ் காரியோத்திற்கும் கூட கர்த்தர் ஒரு கடைசி வாய்ப்பை கொடுத்தார். But instead of repenting, he lied to the very face of Jesus Christ. ஆனால் யூதாஸ் காரியோத்து மனம் திரும்புவதற்கு பதிலாக இயேசுவின் முகத்திற்கு முன்பாகவே துணிகரமாக பொய் சொன்னார். At the Last Supper, when Jesus was all gathered with his disciples, இறுதி ராப்போஜனத்திலே இயேசு தம்முடைய சீஷர்களோடு கூட பந்தி இருக்கிறார். Jesus tells his disciples that one of you will betray me. இயேசு சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று. All of the disciples are scared except Judas.
எல்லோருமே பயமடைகிறார்கள், ஆனால் யூதாஸ் காரியோத்து மற்றும் எந்த ஒரு உணர்ச்சியும் காட்டவில்லை. All the other disciples are saying, "Oh, is it me? I hope it's not me." மற்ற அனைவருமே சொல்லுகிறார்கள், நானும் ஆண்டவரே, நான் இல்லை என்று சொல்லுகிறார்கள். But Judas Iscariot, to the face of Jesus, says, "No, it's not me." ஆனால் யூதாஸ் காரியோத்து மாத்திரம் இயேசுவை பார்த்து நான் இல்லை என்று சொல்லுகிறார். And Jesus says that it would be better for that person if he had not been born. இயேசு சொல்லுகிறார், இந்த என்னை காட்டிக் கொடுக்கிறவன் பிறவாமல் இருந்தால் நலமாய் இருக்கும் என்று. If Judas had had a heart that would have wanted to get right with God, he should have broken down in repentance right then. யூதாஸ் காரியோத்து தேவனோடு கூட உண்மையான ஒரு உறவை வைத்திருக்க விரும்பி இருந்தால் அந்த நேரத்திலே அவர் மனம் திரும்பி இருக்கலாம். He should have known that Jesus is telling him to his face that he's going to be betrayed. இயேசு யூதாஸ் காரியோத்தினிடத்தில் தான் முகத்திற்கு நேராகவே நீ என்னை காட்டிக் கொடுப்பாய் என்று சொல்வதை அவன் புரிந்திருக்கும். He should have said, "Yes, Jesus, I acknowledge that you know all things." யூதாஸ் காரியோத்து சொல்லியிருக்கலாம், ஆம் ஆண்டவரே, உமக்கு மறைவாக எதுவுமே இல்லை, நீர் எல்லாம் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லியிருக்கலாம். I had gone to the religious leaders to ask for 30 silver coins. நான் மத போதகரிடத்தில் சென்று 30 வெள்ளிக்காசு வாங்கினேன் என்பதை ஒத்துக்கொண்டிருந்திருக்கலாம். But Lord, now I'm going to repent. I'm not going to betray you. நான் இப்பொழுது மனம் திரும்புகிறேன், நான் இனிமேல் உம்மை காட்டிக் கொடுக்க போவதில்லை என்று அவன் மனம் திரும்பி இருக்கலாம். But instead his heart was hard. ஆனால் அவனுடைய இருதயம் கடினப்பட்டிருந்ததினால் He looked Jesus in the face and said, "Surely not me, Lord." அவன் இயேசுவை முகத்திற்கு முகமாக நேராக பார்த்து நிச்சயமாக அது நான் இல்லை என்று சொல்லுகிறான். I'm not the betrayer. நான் உம்மை காட்டிக் கொடுப்பவன் இல்லை என்று சொல்லுகிறான். And what happened right then was that Satan entered into him. அவன் துணிகரமாக பொய் சொன்ன போது என்ன நடந்தது? சாத்தான் உடனடியாக அவனுடைய இருதயத்திற்குள் புகுந்தான். He was called to ministry. அவன் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவன். He began to have a powerful ministry. அவன் வல்லமையுள்ள ஊழியக்காரனாக மாறிக்கொண்டிருந்தான். But he was tempted. ஆனால் சோதிக்கப்பட்டான். But he was given a chance to repent. ஆனால் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. But he refused to repent. ஆனால் மனம் திரும்புவதற்கு மறுத்துவிட்டான். Satan entered him. He did this sinful deed of denying Jesus Christ. சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அவன் இயேசுவை மறுதலித்து காட்டிக் கொடுத்தான். And then Satan drove him to commit suicide. சாத்தான் அவனை தற்கொலைக்கு நேராக வழி நடத்தினான். That again was when he should have repented. He should have put his faith in Jesus, but it's like he lost all faith in Jesus. அந்த நேரத்திலும் கூட அவன் தற்கொலை செய்வதற்கு பதிலாக இயேசுவினிடத்தில் மனம் திரும்பி இருக்கலாம். ஆனால் அவன் தன்னுடைய விசுவாசத்தை இழந்து அழிந்து போய்விட்டான். Judas did not believe that Jesus would rise from the dead. யூதாஸ் காரியோத்து இயேசு மரித்தோரில் இருந்து எழும்புவார் என்று விசுவாசிக்கவில்லை. He knew that he had done a terrible sin, but now he lost all hope. He had no faith in the resurrection of Jesus. யூதாஸ் காரியோத்து பயங்கரமான பாவத்தை நான் செய்து விட்டேன், இயேசு மரித்தோரிலிருந்து எழும்ப மாட்டார் என் எல்லா விசுவாசத்தையும் அவன் இழந்து விட்டான். No matter how bad things get in your life, you've still got to have faith in God. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் ஏதோ ஒரு பயங்கரமான பாவத்தை கூட செய்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் இயேசுவின் மீது உள்ள விசுவாசத்தை ஒருபோதும் நீங்கள் விட்டு விடாதீர்கள். We have to call those who have fallen in ministry to come back to Jesus and believe. ஊழியத்திலே இருக்கிறவர்கள், விழுந்து போனவர்கள், பின்வாங்கி போனவர்களை நாம் மறுபடியுமாக இயேசுவிற்குள்ளாக அழைக்க வேண்டும். Believe that Jesus has risen from the dead. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பினார் என்பதை நாம் விசுவாசிப்போம். And I hope that many ministries can be restored and released. இவ்விதமாக அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை தொடர்ந்து வைக்கும்போது அநேக ஊழியங்கள், அநேக திருச்சபைகள் மீண்டுமாக கட்டி எழும்ப ஆரம்பிக்கும். King David actually received some of his greatest revelations from God after he repented of his sin. தாவீது ராஜா தன்னுடைய பாவத்தில் இருந்து மனம் திரும்பியதற்கு பின்னராகவே தேவனிடத்திலிருந்து அநேக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டார். He wrote some of his greatest psalms because he repented of his sin.
அவர் மிக தலை சிறந்த சங்கீதங்களை எழுதினார், ஏனெனில் அவர் பாவத்திலிருந்து மனம் திரும்பி இருந்தார். When you read the Psalms, knowing that these were the songs that Israel had to sing, இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதை இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுகிற சங்கீதமாக இருக்கிறது. you can see how deep his repentance was before the whole nation. அந்த இஸ்ரவேல் தேசத்திலே எவ்வளவு அதிகமான மனம் திரும்புதல் உண்டானது என்பதை இந்த சங்கீதம் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். David had disgraced the name of God, but now he was leading the whole nation of Israel in repentance before God. தாவீது ராஜா தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருந்த போதிலும் அவர் உண்மையாக மனம் திரும்பியதினால் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுக்கு நேராக வழி நடத்தினார். David received revelation of the temple after he had repented of his sin. தாவீது ராஜா மனம் திரும்பிய பின்புதான் ஆலயத்தை குறித்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டார். So a person can be released into a greater ministry if only they would repent. ஒருவேளை ஊழியக்காரர்கள் பாவம் செய்திருந்தாலும் அவர்கள் உண்மையாக மனம் திரும்பினால் அதைவிட மிக பெரிதான ஊழியத்தை அவர்களால் செய்ய முடியும். But on the other hand, we have the warning that Judas Iscariot died and went to hell. ஆனால் அதே வேளையிலே அவர்கள் யூதாஸ் காரியத்தை போல மனம் திரும்பாமல் அழிவிற்கு நேராகவும் செல்லலாம். Jesus said to Judas Iscariot that it would be better if you had never been born. இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ பிறந்ததை விட பிறக்காமலே இருந்திருக்கலாம் என்று. How sad to be called to ministry but to end up in hell. ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டு ஊழியத்தை செய்து கொண்டிருந்து நரகத்தில் போய் முடிவடைவது எவ்வளவு துயரமானதாக இருக்கும். So I hope today that you've received some keys for you to persevere in ministry. உங்களுடைய ஊழியத்திலே நீங்கள் தொடர்ந்து உறுதியாய் நிலைத்திருப்பதற்கு சில திறவுகோல்களை பெற்றிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். They are strong warnings. இவை உங்களுக்காக கொடுக்கப்படுகிற மிக உறுதியான எச்சரிக்கைகளாகும். But being in ministry is a battle against the devil. ஊழியத்தில் இருக்கிறோம் என்றாலே நாம் பிசாசுக்கு விரோதமான யுத்தத்தில் தான் இருக்கிறோம். That's why you've got to be alert. எனவே தான் நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். You've got to maintain your close relationship with Jesus. நாம் எப்போதும் தேவனோடு கூட நெருங்கிய உறவை கொண்டிருக்க வேண்டும். Strong in the word of God. தேவனுடைய வசனத்திலே அதிக ஞானமுடையவர்களாக இருக்க வேண்டும். Strong in prayer and making your churches houses of prayer. நீங்கள் அனைவரும் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். உங்களுடைய விசுவாசிகளை ஜெபிக்கிறவர்களாக மாற்றுங்கள். Asking Jesus to fill you with his wisdom and strategies to lead your church forward. உங்களுடைய திருச்சபையை முன்னோக்கி செல்வதற்கான ஞானத்தையும் திட்டங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தரும்படியாக அவரிடத்தில் கேளுங்கள். Working in partnership with Jesus because Jesus is the head of the church. இயேசுவே திருச்சபையின் தலையாக இருக்கிறார். எனவே அவரிடத்தில் ஒன்று சேர்ந்து அவரோடு கூட உடன் வேலையாட்களாக ஊழியம் செய்யுங்கள். Jesus is great and mighty, building his church throughout the world. இயேசு கிறிஸ்து இந்த உலகம் முழுவதிலும் தமது சரீரமாகிய சபையை கட்டி எழுப்பதிலே வல்லமையுள்ளவரும் மகத்துவமுள்ளவருமாய் இருக்கிறார். We need a fresh revival in India. நாம் இந்தியாவிலே நமக்கு ஒரு புதிய எழுப்புதல் வேண்டும். We need a fresh move of God so that more churches are planted for every tribe, every language, every village. இந்த இந்தியாவிலே ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு பட்டணத்திலும் திருச்சபைகள் எழும்ப வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அசைவாட வேண்டும். All of us have to persevere. நாம் அனைவரும் ஊழியத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். All of us have to press forward with our eyes fixed on Jesus Christ. நம்முடைய கண்கள் இயேசுவையே நோக்கி பதிந்தவைகளாக இருக்க வேண்டும். We have to be filled with the fire of the Holy Spirit to have a zeal for preaching the gospel. நாம் பரிசுத்த ஆவியானவரின் அக்கினியால் நிறையப்பட்டவர்களாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற வாஞ்சையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். John the Baptist was a fiery preacher. யோவான் ஸ்நானகன் அக்கினியாக பிரசங்கிக்கிறவராக இருந்தார். Jesus even called John a lamp that burns. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று. John the Baptist was a shining light for the kingdom of God. யோவான் ஸ்நானகன் பரலோக ராஜ்யத்திற்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். And as I said, even when he was in prison, he kept preaching even if there was only one person listening to his preaching. எனவேதான் அவர் சிறையில் இருந்தாலும் தொடர்ந்து இயேசுவை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். ஒரே ஒரு நபர் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர் தொடர்ந்து பிரசங்கித்தார்.
Doesn't matter if you're preaching to a large crowd or a small crowd. Be faithful in delivering the message that God gives you. நீங்கள் திரளான ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறீர்களோ அல்லது கொஞ்ச நபர்களுக்கு பிரசங்கிக்கிறீர்களோ அது முக்கியமல்ல, இயேசுவை உண்மையாக பிரசங்கியுங்கள். Keep sowing the seed. Keep sowing the seed. சுவிசேஷ விதைகளை தொடர்ந்து விதைத்துக் கொண்டே இருங்கள். My prayer is that every seed that I have sown will be producing fruit unto eternal life. நான் ஜெபிக்கிற ஜெபம் என்னவென்றால், நான் விதைக்கிற எல்லா விதைகளும் நித்திய ஜீவனுக்கு நேரான அறுவடையில் வர வேண்டும் என்றுதான். The seeds that I sowed when people didn't want to listen or people got angry with me. நான் விதைக்கிற விதைகள் சில ஜனங்கள் என் மீது கோபப்படுகிறார்கள், சிலர் அதை கேட்க விரும்பவில்லை. I'm crying out to God, God, give me fruit in heaven. நான் தேவனிடத்தில் ஜெபிப்பேன், ஆண்டவரே இவர்களை எனக்கு நித்திய ஜீவனிலே பலனாக தாரும் என்று. Just like you did for John the Baptist. யோவான் ஸ்நானகனுக்கு நீர் செய்தது போலவே எனக்கும் செய்தருளும் என்று ஜெபிப்பேன். And I believe we have to be inspired by John the Baptist. நாம் யோவான் ஸ்நானகனை பார்த்து உற்சாகம் அடைய வேண்டும். I've already said this point, but I will say it again. நான் ஏற்கனவே சொன்னாலும் நான் திரும்பவும் சொல்லுகிறேன். John the Baptist prepared the way for the first coming of Jesus Christ. யோவான் ஸ்நானகன் இயேசுவின் முதலாம் வருகைக்காக வழியை ஆயத்தம் பண்ணினார். We have to prepare the way for the second coming of Jesus Christ. நாம் அனைவரும் இயேசுவின் இரண்டாம் வருகைக்காக வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும். Because Jesus said that the gospel of the kingdom must be preached to all nations and then the end will come. எனவே இயேசு சொன்னார், உலகமெங்கும் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்னார். That all nations is not speaking about nations as a whole like India. It's speaking of every tribe. தேசம் என்று சொல்லும்போது இந்தியா தேசம் அப்படி தேசத்தை சொல்லப்படவில்லை, ஒவ்வொரு கோத்திரம் என்று சொல்லப்படுகிறது. There has to be a move of God in every tribe. ஒவ்வொரு கோத்திரத்திலும் தேவனுடைய அசைவாடுதல் உண்டாக வேண்டும். And that's our work to prepare the way for the second coming of Jesus Christ. இவ்விதமாகத்தான் இயேசுவின் இரண்டாம் வருகைக்காக வழியை ஆயத்தம் பண்ணுகிற வேலை நடைபெறுகிறது. Let's pray. நாம் ஜெபிப்போம். Lord, I thank you for these servants of God. ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன். I'm praying the anointing of John the Baptist upon them. யோவான் ஸ்நானகனுடைய அபிஷேகம் இவர்கள் மீது இருப்பதாக. Release fresh fire in their hearts. இவருடைய இருதயத்திலே புதிதான அக்கினியை அனுப்பும். Fresh boldness and anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய புதிதான அக்கினி, புதிய தைரியம் அனுப்பப்படுவதாக. Thank you for every preacher of the gospel here. இங்கு இருக்கிற ஒவ்வொரு சுவிசேஷகர்களுக்காக ஜெபிக்கிறேன். Let them be encouraged in their ministry. அவர்கள் தங்களுடைய ஊழியத்திலே உற்சாகம் அடையட்டும். Lord, we cover ourselves in the holy blood of Jesus. இவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த இரத்தத்தினால மூடி சுத்திகரிக்கிறேன். Because it's only you, Lord Jesus, who make us worthy to be your servants. ஆண்டவரே நீர் மாத்திரமே எங்களை உமக்கு ஊழியம் செய்ய தகுதியுள்ளவராக மாற்றுகிறவர். But I thank you that there is power in the blood of Jesus. இயேசுவே உம்முடைய இரத்தத்திலே வல்லமை இருக்கிறது. Let us receive fresh cleansing today. ஆண்டவரே இன்றைய தினத்திலே புதிதான ஒரு சுத்திகரிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். Let us be filled with the righteousness of Christ. கிறிஸ்துவே உம்முடைய நீதியினால் நாங்கள் நிறையப்படுகிறோம். Let our hearts be purified. எங்களுடைய இருதயங்கள் சுத்திகரிக்கப்படட்டும். And let us be faithful and true to you. நாங்கள் உமக்கு உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரர்களாக விளங்கட்டும். I thank you, Jesus, that it's you who makes every person here worthy to be your servant. ஆண்டவரே இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் உமக்கு ஊழியக்காரர்களாக தகுதியுள்ளவர்களாக மாற்றுவது நீர் மாத்திரமே. Help us to be the good and faithful servants. ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களாக இருக்கட்டும். Help us to be the true servants of Jesus Christ. ஆண்டவரே உமக்கு நாங்கள் உண்மையான ஊழியக்காரர்களாக மாறட்டும். I pray for an impartation of wisdom. ஆண்டவரே இப்பொழுது இவர்களுக்குள்ளாக ஞானம் கடந்து செல்வதாக. Wisdom to partner with Jesus in building his church. இயேசுவோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற ஞானம், இயேசுவோடு கூட இணைந்து சபையை கட்டுகிற ஞானம். Thank you for every church represented here today.
இன்றைய தினத்திலே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு திருச்சபைக்காக ஜெபிக்கிறேன். Release more blessings in these churches. ஒவ்வொரு திருச்சபையிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன். More presence of Jesus Christ in his churches. இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் அளவில்லாமல் செல்வதாக. Thank you, Jesus, that you walk among the golden lampstands. ஆண்டவரே, நீர் பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவுகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். You walk among the churches of India. ஆண்டவரே, இந்திய திருச்சபைகளுக்குள்ளாக நீர் உலாவுகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். And you hold the stars in your hands. ஆண்டவரே, நட்சத்திரங்களை நீர் உம்முடைய கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறீர். You hold the angels over the churches in your hands. ஆண்டவரே, உம்முடைய கையிலே திருச்சபையின் தூதர்களை நீர் ஏந்தி இருக்கிறீர். Release afresh your plans and purposes. ஆண்டவரே, உம்முடைய புதிதான திட்டங்களையும் நோக்கங்களையும் இந்த திருச்சபைக்கு அனுப்புவீராக. Release afresh the call of God into the congregations, into the youth, into the children. ஆண்டவரே, சபைக்கு வருகிற சபையாருக்கும் வாலிபருக்கும் குழந்தைகளுக்கும் உம்முடைய புதிய அழைப்பு கடந்து வருவதாக. Raise up your true apostles in India. உம்முடைய உண்மையான அப்போஸ்தலர்கள் இந்தியாவில் எழும்பட்டும். Raise up your true prophets and true anointed evangelists. உம்முடைய உண்மையான தீர்க்கதரிசிகள், உண்மையான அபிஷேகம் பெற்ற சுவிசேஷகர்கள் இந்தியாவில் எழும்பட்டும். Raise up your pastors and teachers. ஆண்டவரே, மேய்ப்பர்களை போதகர்களை எழுப்புங்க. Lord Jesus, build your church. ஆண்டவரே, உம்முடைய சபையை கட்டுங்க. Save India. இந்தியாவை ரட்சியும். Lord, bring in your harvest. ஆண்டவரே, உம்முடைய அறுவடை கடந்து வருவதாக. We call forth the harvest in Jesus' name. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே அறுவடையை நாங்கள் சுதந்தரிக்கிறோம். More souls to be saved in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. And for every Christian to be the true Christian and the strong Christian. இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உண்மையான வல்லமையான பலனான கிறிஸ்தவர்களாக மாறுவார்களாக. We pray for those in India that need to be restored to ministry. இந்தியாவில் இருக்கிறவர்கள் ஊழியத்திலே புதிதாக திரும்ப கட்டப்படுவார்களாக. Take away any scales of darkness from their eyes. அவருடைய வாழ்க்கையிலே கண்களிலே இருக்கிற எல்லா குருட்டாட்டத்தையும் மாற்றி போடும் ஐயா. Let them come to the place of true repentance. அவர்கள் உண்மையான மனந்திரும்புதலுக்கு நேராக கடந்து வரட்டும். Let them receive the holy blood of Jesus to wash their hearts clean. இயேசுவே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே தங்களுடைய பாவங்களால் அவர்கள் கழுவி சுத்திகரிக்கப்படட்டும். We don't want to lose the ministries. We want to see ministries restored in Jesus' name. ஆண்டவரே, எந்த ஊழியமும் விழுந்து போவதை நாங்கள் விரும்பவில்லை. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஊழியங்களும் கட்டப்படுவதாக, எழுப்பப்படுவதாக. We want the blessing of God upon the churches of India. இந்தியாவில் உள்ள எல்லா திருச்சபைகளிலும் இயேசுவே, உம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் பார்க்க விரும்புகிறோம். And we want to be united under the lordship of Christ. ஆண்டவரே, உம்முடைய தெய்வீகத்திற்குள்ளாக, உம்முடைய கர்த்தத்துவத்திற்குள்ளாக நாங்கள் இணைந்து மறைந்து கொள்ளுகிறோம் ஐயா. We proclaim that Jesus is Lord of his church. ஆண்டவரே, இயேசுவே, நீரே இந்த திருச்சபையின் ராஜாவாக இருக்கிறீர். And Jesus is mighty in the churches of India. இந்தியாவில் இருக்கிற திருச்சபைகளிலே இயேசு வல்லமையாக வெளிப்பட போகிறார். These blessings I pray in Jesus' wonderful name. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் அற்புதமான அதிசயமான நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென்.